ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கடந்த 2 மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்க்கையிலே தந்து இதுவரை நடத்தி வந்த ஆண்டவராகிய தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. இந்த புதிய மாதத்தின் காலைவேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 2 மாதம் முழுவதும் ஆண்டவர் அநேக நன்மைகளின் வாழ்க்கையிலே செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அநேக நெருக்கமான சூழ்நிலைகள், உபத்திரவமான நிலைகள், கண்ணீரின் வழிகளை நம்ம சென்ற போதும் அவருடைய வாக்குத்தத்தங்களை தந்து அவருடைய வார்த்தைகளினாலே நம் இருதயத்தை நிறைத்து நம்மளை இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் அற்புதமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். நன்மையான அனைத்து ஈவுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 வசனம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். கடந்த 2 மாதங்கள் முழுவதும் அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில் இருந்திருக்கலாம், குடும்ப பொருளாதார நிலைமையில வெட்கப்பட்டு போயிருந்திருக்கலாம், வியாதியினாலே ஒரு வெட்கமடைந்த நிலைமையில இருந்திருக்கலாம், கடினமான பாதைகள் வழியாக சென்றிருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த பகுதி முழுவதுமாக நீங்கள் எடுத்து படிப்பீர்களானால் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக பரலோக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பேசுகிறார். கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். கடைசி நாட்களில் என்ன நிகழும், எவ்வளவு உபத்திரங்கள் வரும், எவ்வளவு பிரச்சனைகள் வரும், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், ஆனாலும் என் ஜனங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன், என் ஜனங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனங்கள் அநேக இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏசாயா 45 அதிகாரம் 16, 17 வசனம் அதிலும் சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. 50 அதிகாரம் 7 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நம்ம வாழ்க்கையில நாம் எப்பொழுதெல்லாம் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்க முடியும், இந்த வாக்குத்தத்த வசனம் நம் வாழ்க்கையில எப்படி நிறைவேறும் என்கிற காரியங்களை 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபித்து கடந்து சொல்ல இருக்கிறேன். முதலாவது காரியம், சங்கீதம் 22 சங்கீதம் வசனங்கள் 4, 5 சொல்லுகிறது. வாசிப்போம். என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அதாவது முதலாவது காரியம், கர்த்தரை நம்பும் போது அவர் நம்மளை வெட்கப்படுத்துவது இல்லை. கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மளை வெட்கப்படுத்துவதில்லை. வசனம் நீங்கள் யோபு எடுத்து பார்ப்பீர்களானால், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். யோசபாத்தை எடுத்து பார்ப்போமானால், யோசபாத் ஆண்டவருடைய தன்னை சுற்றி அநேகர் எதிர்த்து வந்தபோது, அநேக மனிதர்கள், ராஜாக்கள் அவரை எதிர்த்து வந்தபோது அவர் கர்த்தரை நம்பினபடினாலே, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது கர்த்தர் யோசபாத்துக்கு முன்பாக அனைவரையும் முறிந்தோட பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்களை தப்புவித்தீர், அவரை விடுவித்தீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? நிறைய காரியங்களை நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? கர்த்தராகிய தெய்வம் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் போது அவர் உங்களை வெட்கப்பட்டு போகாத செய்வார். நீங்கள் அவரை முழு நம்பிக்கை வைக்கும் போது
நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நாம் நம்பும் போது அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நம்பும் போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பும் போது சமாதானத்துடனே நம்மளை காத்து கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மளை வெட்கமடையாதபடி நன்மையான ஈவுகளை தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 34:5 வசனம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது காரியம், அவரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதாவது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, எப்பொழுதுமே அவரே நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நம் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. வசனம் சொல்லுகிறது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை நாம் தேடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் கர்த்தரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க முடியும். இரண்டாவது காரியம், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் வசனம் 5 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தரை தங்களுடைய ஜனமாக வைத்துக் கொள்கிறாரோ, அவர்கள் முகங்கள்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள். முதலாவது இடம் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அதாவது நாம் மனிதருடைய முகத்தையே அநேக நேரங்களை பார்த்து பார்த்து இங்கிருந்து உதவி வரும், இங்கிருந்து நமக்கு நன்மைகள் வரும் என்று சொல்லி நோக்கி பார்த்து நாம் வெட்கப்பட்டு போய்விடுகிறோம். ஆனால் நமக்கு நன்மை வரக்கூடிய ஒரே ஒரு இடம், நமக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய ஒரே ஒரு இடம், அது பரலோகம் மாத்திரமே. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனம் வர சொல்கிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தாவீது சொல்லுகிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், தன்னுடைய தகப்பனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், சகோதரனாலே அவர் புறக்கணிக்கப்பட்டார், சவுல் அவரை கொலை செய்யும்படி அவரை விரட்டினார். அது மாத்திரமல்ல, கோலியாத் இந்த சிறுவன் என்று சொல்லி அவரை அவமதித்தார். அநேக ஏற்ற இறக்கங்களை பார்த்த தாவீது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தபடினாலே சிங்காசனத்திலே அமரப்பட்டார். ஆண்டவர் உட்கார வைத்து அழகு பார்த்தார். பிரியமானவர்களே, நீங்களும் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் காத்திருப்பீர்களானால், ஒருவேளை உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, நல்ல ஒரு வீட்டிற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பொறுமையோடு ஆண்டோடு சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நிச்சயமாக உங்கள் கண்ணீரை கண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் எடுத்து உயரே எழும்புவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அவரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருக்கு காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் நீர் தந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை தேற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில், வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இரட்டத்தனையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தந்து நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, அவர்கள் உம்மை நம்பும் போது, உம்மை நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்காய் காத்திருக்கும் போது வாக்குத்தத்த வசனம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும், கூடவே இருந்து வழிநடத்தும் இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.